புதுசா இருக்கு, மாடே பொங்க கிண்டுது. அட விடு, இப்பெல்லாம் மனுஷனுங்க ஆன்லைன்லயே புக் பண்ணி சாப்பிட்டுக்கிறானுங்க, மாடாவது பொங்க கிண்டுதே. இது மாதிரி யோசிக்கிறதுக்குலாம் ஒரு திறமை வேணும்ல. பல்லே ஆளுதாம அந்த கோலம் போட்டாலு. மாடு நின்னுக்கிட்டே பொங்க கிண்டும், பாவம் அதுக்கு வலிக்கும்ல, படுத்துக்கிட்டு கிண்டலாம். இந்த வருஷம் நின்றுட்டு கிண்டுதா, அடுத்த வருஷம் உட்காந்துக்கிட்டு படுத்துக்கிட்டு நிமிந்துக்கிட்டு எல்லாம் பொங்க கிண்டும் மாடு. கண்ணாத்தா போதும், வா நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். இதுக்கு மேலே இந்த கோலங்களை பார்க்க எனக்கு சக்தி இல்லை. கோலங்களை பார்த்தேன் நான் பைத்தியக்காரி ஆயிடுவேன். வா வந்து போயிடலாம். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்ச நேரம் 2 கோலத்தை பார்த்தேன்னு வச்சுக்கேன், கோலம் போட்டவர்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு சப்பு சப்புன்னு அரைஞ்சு போடுவேன். என்னை பற்றி ஒன்று தெரியுமில்ல, வா போயிடலாம். கடவுளே, அடுத்த சமயத்தில் நம்ம ஆடா பிறக்கணும். எவன் இது மாதிரி கோலம்லாம் போட்டாளுங்களோ அவளை தேடி தேடி வீடு வீடாக போய் முட்டி தள்ளிடணும் நான். ஐயா, பங்கஜ மாமி வந்துட்டாங்க. யார் இவங்க தானே அது? வாங்க மாமி, எப்படி இருக்கீங்க? இப்படி வேகமா ஓடி வரீங்களே, போட்டிருக்க கோலம்லாம் அளந்துருச்சுன்னா நான் எப்படி ஜட்ஜ்மெண்ட் பண்ணி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்லாம் கொடுக்குறது? இங்கே பாரு மாமி, இவங்களுக்குலாம் கோலமா போட்டிருக்காங்க கன்றாவி. இதை போய் நீ பார்த்து இதில் வர ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் கொடுக்க போறியா? இதெல்லாம் நீ போய் பார்த்து வச்சுக்கோ. கோலத்தை கண்ணு பிரிங்கி வெளில வந்து செத்து போயிடுவேன் நீ. இதோ பாருங்க, என்னதான் நீங்க சொன்னாலும் நான் தான் இங்க ஜட்ஜ். நான் தான் முடிவு எடுப்பேன். நான் போய் கோலத்தை பார்ப்பேன், பார்த்துட்டு தான் மார்க் போடுவேன். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நான் கொடுப்பேன், வந்து நீங்க சேருங்க. நாங்கள் சொன்ன பற்றி நீ எங்க மாமி கேட்க போற? போ போ, நீ போய் பாரு. என்னது பங்கஜ மாமி கோலங்களை பார்த்தா மயக்கம் மட்டும் விழுந்துட்டாளா? இதோ இந்த வரோம். தெரியும் இது மாதிரி நியூஸ் வரும் அப்படின்ட்டு. நேரம் மாமி செத்து போயிருப்பா. ஆம்புலன்ஸ் ஃபோன்